குரல் கொடுத்த போது அதை அப்ரிஷியேட் பண்ணி ஐ டிட் நாட் ஹியர். அது ஒன்னே ஒன்று தான் எனக்கு வலிச்சிச்சு. வணக்கம். அதாவது ஜெர்சின் இந்தியா ஒரு பதிவில் ஒன்று பேசியிருக்காப்புல. ஜெர்சின் இந்தியாவுக்கும் ஜான் ஜெபராஜுக்கும் விரிசலா அப்படிங்கிறது தெரியல. அந்த கோட் வேர்டில் பேசியிருக்காரு. என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து வந்துடலாம். எவ்வளவோ தமிழ்நாட்டில் யாரும் குரல் கொடுக்காத போதெல்லாம் குரல் கொடுத்த போது அதை அப்ரிஷியேட் பண்ணி ஐ டிட் நாட் ஹியர். அது ஒன்னே ஒன்று தான் எனக்கு வலிச்சிச்சு. ஒரு இடத்துல கூட ஹீஸ் யாரா நீ எதுக்குடா வந்த ஒரே வரியில முடிக்கிறான். நானும் ஒரே வரியில முடிக்கிறேன். ஆன்சர் என்னன்னா he is my brother. He has done such a thing. என்ன செய்யல? Nobody appreciated me when I was standing for somebody. But when they think that I have committed mistake. ரொம்ப விரும்புகிறோமோ, நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ, நம்ம யார் ரொம்ப பிரியமா இருக்காங்களோ அந்த காலம் வந்து சீக்கிரமா கொண்டு போயிடுறது. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் விட்டு பிரியும் போது நமக்கு எவ்வளோ ஒரு பணம், பேரு, புகழ், பணம், நல்ல குடும்பம், சொத்து, பிள்ளைங்க இருந்தா கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போகும்போது நமக்கு ஒரு அனாதியா ஒரு ஃபீலிங் வருது. ஜெர்சின் இந்தியா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஜெபராஜுக்கு விரோதமாக வரக்கூடிய அத்தனை கிரிட்டிசைஸையும் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப இதா இது பண்ணியிருந்தாரு. எதிர்ப்பு தெரிவிச்சதுல ஜெர்சின் இந்தியா தான் பயங்கரமா இது பண்ணாரு, வச்சிருந்தாரு. ஆன்சர் என்னன்னா he is my brother. he is my brother அப்படிங்கிற மாதிரி சாலிடா கொண்டு போனார், வச்சாரு. ட்ரோலிங்ல அதுல மெயினா ஜெர்சின் இந்தியாவை இது பண்ணாங்க, வச்சாங்க. பல இடங்கள்ல யாரு ஜான் ஜெபராஜுக்கு அகைன்ஸ்டா வீடியோ போட்டாலும் ஜெர்சின் இந்தியா அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா முனைப்பு காட்டினார். முனைப்பு காட்டி ஒவ்வொருத்தருக்கும் சிம்பாலிக்கா பேரே சொல்ல மாட்டார். பேரே சொல்லாம டேய் நீதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாப்ல. அப்படி சொன்ன விஷயத்தையும் பாக்குறீங்களா? பாருங்க. கையில கலந்து ஐயா என்ன வெளியே போனா கொண்டுருவாங்க. என்னது என்ன பண்றது? உயிர் ஆசை என்னது? சாவ கண்ணில் காட்டி உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப அந்த காட்சிகள் இதோ உனக்காக. எனக்கு சாவ பயத்தை காட்டிட்டாங்க பரமா. அவங்களுக்கு சாவ காமிச்சிட்டான் பரமா. தயவுசெய்து எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடு பரமா. நீங்க டீ வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் பரமா. அட்வொகேட் ஆபீஸ்ல டீ வாங்கி கொடுத்துருவேன். ஆபீஸ்ல டீ வாங்கி கொடுக்குறோம். அதாவது வக்கீல் ஆபீஸ்ல டீ கொடுத்து பாத்தீங்களா? எல்லாரையுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா பல காரியங்கள்ல பதில் சொல்லியிருப்பாரு. அதாவது அவருடைய தம்பி ஜான் ஜெபராஜ் அப்படிங்கிற ரீதியில ரொம்ப பாசத்தினுடைய உச்சபட்சம் அப்படின்னு சொல்லலாம். பல காரியங்களை எல்லாத்தையுமே பாக்குறவங்க, அதாவது கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடியவங்க பார்த்தா எல்லாம் கண்ணங்கரேன்னு கருப்பா இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வீடியோவுக்கும் எதிர்வாதம், எதிர் காரியம் போட்டு கொடமலாம கூட உட்காந்துருக்கேன். இன்னொருத்த அப்படியே மயில்சாமி மாதிரி உட்காந்துருக்கிறான். கோழி பண்ணக்காரன். சின்ன வயசுல பிரிஞ்சுட்டான். இப்ப மயில்சாமி ஆகணும். என்னன்னா இவங்க எல்லாம் பார்த்தா நல்ல மாதிரியே தெரியல. அம்புட்டு கொல்லக்கூடாது சோலை படத்துல ஒரு வில்லியம் மாதிரி இருக்காங்க சார். ஆனா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா விபச்சாரம் செய்கிறார்கள் பேசிட்டு அம்புட்டு பேர் நிலக்கரி சுரங்கத்துல வேலை பார்த்த மாதிரி நிக்கிறீங்க. உங்களை எப்படி நல்லவன்? உங்களை பார்த்தாலே கொடூரமா இருக்கீங்களா? நீ எவனெல்லாம் தப்பு பண்ணேன்னு பார்த்தா அவனெல்லாம் நல்லவனா இருக்கிறான். பார்த்தா நல்ல மாதிரி தெரியும். உன்னை பார்த்தா கர்ண கொடூரமா இருக்கீங்களா? என்னடானா இது அம்புட்டும் பாவம் செய்யறதுக்கு வழி இல்லாத குரூப். அவன் டெரரிஸ்ட்களை சிம்பாலிக் கோடு வேடா இது பண்ணியிருந்தாரு, வச்சிருந்தாரு. அது உண்மைதான், அவர் சொன்ன பிரகாரப்படி. பட் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இருந்து வருகிற சனிக்கிழமையிலிருந்து கோயம்புத்தூர்ல நம்முடைய கோயம்புத்தூர்ல போன வருஷம் ஒரு சபையை ஸ்தாபித்தார். சபையை ஸ்தாபித்த உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா கிங் ஜெனரேஷன் சர்ச்சில் உள்ள ஆட்கள் எல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி, மூழ்காத திப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தாங்கிற மாதிரி ரொம்ப டீப்பா இருக்கக்கூடியவங்க. அப்போ அவரு இல்லாத காலகட்டங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா இவரு ஒவ்வொரு இடங்கள்லயா சபையை நிறுவனாரு. ஒண்ணு திருநெல்வேலியில, அதுக்கு அடுத்தாங்கள கோயம்புத்தூர், இதுக்கு மேல எங்க துபாயில கூட பண்ணலாம், ஒன்றும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வரும்படியான ஆளு ஜெர்சின் இந்தியா. அப்போ கோயம்புத்தூர்ல இது பண்ணும்போது வைக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, ஒரு 30% பீப்புள் இருக்கிறீங்க, யூ ப்ளீஸ் கோ பேக் டு யுவர் லீடர் அண்ட் பாயிண்ட் அவுட் இவன் வேணாம் சொல்லுங்க. அடுத்த வாரத்துல உன்னை நான் சர்ச்சுக்குள்ளே விடல. இதுக்கு மேல என்ன சார் செய்ய முடியும்? நீங்கள் உங்களுடையது ஏதாவது இருந்தால் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இங்கே பிரச்சனை என்னவென்றால் உங்கள் லீடர் வந்துட்டாரு, உங்களுடைய பாஸ்டர் வந்துட்டாரு, சோ போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தொழில் தர்மம் அதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி இதா இருந்திருக்கு.
சோ அவரை குறித்து பல காரியங்கள் அவருக்கு மறைவாக சில விஷயங்கள் ஜான் ஜெபராஜ் இடத்துல வந்து இது பண்ணும்போது வைக்கும்போது அவர்களுடைய ஆளை அனுப்பிச்சு உடையதர் அல்லாதவர்களையும் என்னிடத்தில் தாருங்கள் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்ன்றதான் என் கேள்வி. என் கையில கொடுத்துருவேன் விட்டு என்னுடைய ஆட்களையும் கேட்கிறார்களே அப்படின்னு சொல்லி ஜெசின் இந்தியா பேசியிருக்காப்ல. இப்ப பாருங்க, உள்வாங்கு வெளிவாங்கு வாங்கியிருக்கு. ஆனாலும் அவர் என்ன சொல்றாரு, அன்பு யாரையும் செலுத்த அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. அன்பு வச்சிட்டா திரும்ப அதை எடுக்கவே தெரியாது. யாரையும் நான் அன்பா நேசிக்க மாட்டேன், அப்படி ஒண்ணு நேசித்ததுதான் அப்படிங்கிற மாதிரி அந்த வீடியோல காரசார ஒரு என்ன சொல்றது, ரொம்ப கொஞ்சம் கவலை தொய்ந்த ஒரு இதுலதான் அவர் வச்சிருக்கிறாரு. ஜஸ்டின் இந்தியாவை பொறுத்தளவுல கேஷுவலா என்னத்தையும் நீங்க ட்ரோல் பண்ணிக்கோங்கடா, என்ன வேணாலும் பண்ணிக்கோடா, நான் யதார்த்தவாதி, அவ்வளவுதான், நீ எப்படி சொல்றியா சொல்லிவிடா அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா போகக்கூடியவரு இந்த இடங்கள்ல இந்த வீடியோக்கள்ல வந்து இப்படி சில காரியங்கள் இதாயிருக்கு. ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அதாவது யாராக இருந்தாலும் ஒருத்தர் ஆதரவாக நிற்கிறார்கள், அவர்கள் உண்மையானவர்களா அப்படிங்கிறத ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் அறிந்து கொள்ளணும். ஜெசின் இந்தியா என்னன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா கழுகு பார்வையோட பாக்குறோம் ஒவ்வொரு வீடியோவையும், சும்மா கிடையாது. அதாவது கிறிஸ்டியானிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை வீடியோக்களும் நம்முடைய போக்கஸ் கண்ணுல மறைவா இருக்க போறது இல்லை, லேட்டா கிடைக்கும், லேட்டஸ்டா கிடைக்கும். சரிங்களா? ஜெசின் இந்தியா அப்படி இது பண்ணாரு வச்சாரு. சோ அதை ஆங்கிலத்துல கூட என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரும் அப்ரிசியேட் பண்ணல, இது பண்ணல, பட் இருந்தாலும் நான் ஹி இஸ் மை பிரதர் அப்படிங்கிற மாதிரி நான் நின்று வச்சேன். பட் நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. எதுவாக இருந்தாலும் நானும் அது ஆல்ரெடி வந்து சபையில கிங் ஜெனரேஷன் சபையில இருந்து வரக்கூடிய மக்கள், அவர் லீடர் வந்தோடனே நீங்க போயிருங்க, நான் ஓப்பனாவே சொல்லிட்டேன். அதை கூட நான் வீடியோ ஆதாரங்களோட கூட இருக்கிறது. தனிப்பட்ட முறையில கூட ஒரு வீட்டுல நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அவங்கள்ட்ட கூட நீங்க வராதீங்க அப்படின்னு பிராங்காவே நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசியிருக்கிறார். தொழில் போட்டி, புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருடைய இதுலயும் எதுன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கிறாரு ஜெசின் இந்தியாங்கிறது. என்ன எல்லாருக்குமாக ஒரு டஃப்பான ஒரு மனிதன். அதாவது விசுவாசிகள், அதாவது தொழில் தர்மம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொழில்களின் அடிப்படையில சில இதுகள் வருகிறது. இப்போ ஒரு கம்பெனி வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சாங்கன்னு வைங்களேன், அந்த மளிகை கடைக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கடையை வச்சு ஓஹோன்னு வியாபாரம் பிரிச்சுக்கிட்டு போகும், வியாபாரம் பயங்கரமா போயிட்டு இருக்கும். கடைசியில அதே ஊருக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏத்தாப்புல ஒரு கடையை போடுவான். இங்க மிளகு 300 கிலோ அப்படின்னு சொன்னா அங்க என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 விற்பான். ஓயட்டு கலந்து இந்த கடையை ஓஞ்சி போகணும் அப்படிங்கிறதுக்காக சில போட்டிகள் வரும் பத்திலா. அப்படி ஜெசின் இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு போட்டியாக இருக்கிறது. சரிங்களா? அதாவது நம்ம ஜான் ஜெபராஜை பத்தியோ யாரும் இழிவா சொல்லல, பட் இந்த கருத்தை சொல்றோம், நடுநிலையாக இந்த கருத்தை சொல்றோம், வைக்கிறோம். இதை பார்த்ததுனால நம்ம பேசணும் அப்படிங்கிற ரீதியில நம்ம பேசுறோம், வைக்கிறோம். புரியுதுங்களா? தொழில் போட்டி. அதுக்கு அடுத்ததாக என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாலசேகருங்கிற பாலசேகர்னு ஒருத்தர் இங்க இருக்கான், பொன்னாக்குடியா அங்க இருக்கான். அந்த வயலுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரு திருநெல்வேலியில சபையை வச்சு ஸ்தாபிக்கிறது, அதுல மும்முனை போட்டியில இந்த ஜெசின் இந்தியா மாட்டிக்கிட்டோம். அங்க போனா அங்க பிரச்சனை, இங்க போனா இங்க பிரச்சனை. தொழில் போட்டி காரணமாக பல வருத்தங்கள்ல இருக்கிறாரு ஜெசின் இந்தியா. ஆனாலும் யதார்த்தவாதியா, அதாவது ஜெசின் இந்தியாவை பொறுத்தளவுல சும்மா பேசிடுவான், வச்சிருவான், உள்ளுக்குள்ள ஒண்ணு இருக்காத ஒரு மனுஷன்யா ஜெசின் இந்தியா. சும்மா அப்படியே போட்டு அப்படியே பாட்டை பாடிக்கிட்டு அப்படியாவது கோர்ட்டு போய் தொலைட்டோம் அப்படிங்கிற மாதிரி போட்டு, அதுக்கு அடுத்தாக்கல நித்யானந்தா சைட்ல கொண்டு வந்து தன்னுடைய இதுகளையும் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் தசம்பாவம் கொடுங்கள், அதை கொடுங்கள், விதையுங்கள், இப்படி பல காரியங்களை உருட்டு பிரசங்கங்கள் இருக்கின்றன. பட் யதார்த்தவாதி அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்ட அது சொன்ன மாதிரி வந்து ஒருத்தரை நேசிச்சோம் அப்படின்னு சொன்னா முழுசா நேசிக்கணும் அப்படிங்கிறதா. ஹி இஸ் மை பிரதர் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன தப்பு பண்ணாலும் என்ன பண்ணாலும் வச்சாலும் நீ ஏன்டா கேட்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவர் தான் இந்த ஜெசின் இந்தியா. சரிங்களா? பிரிந்து போன நண்பர்கள், பிரிந்து போன யாவரும் ஒற்றுமையாக செயல்படுவதுதான் சரியாக இருக்கும். ஒற்றுமைங்கிறது தான் கிறிஸ்துவங்கிறது. யூனிட்டி ஆஃப் வே கிறிஸ்துவம் அப்படிங்கிறது தான். கிறிஸ்துவம்னாலே யூனிட்டி, திருத்துவம்ங்கிறது ஒரு யூனிட்டி. சோ கிறிஸ்துவங்கிறது ஒற்றுமை, உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி, அன்பு செலுத்து அப்படிங்கிறது தான். சோ இவர்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லாத தன்மைகளோடு பயணிக்கிறார்களே. கிறிஸ்து இயேசு சொன்ன பிரகாரப்படி உங்களில் ஒருவருக்கொருவர் அன்பா இருந்தால் இது நிமித்தமாக பிறர் கிறிஸ்துவின் சீசர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு பட்டணங்கள்லையும் போகும் பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி என்று அறியப்பட்டார்கள். அதுக்கு காரணம் ஒற்றுமையாக செயல்பட்டார்கள். பல காரியங்களில் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும்.
சரிங்களா? என்னமோ என்னது, அதாவது சிலர் வந்து சொல்லப்படுகிறபடி, கொரிந்தியர்ல சொல்லுகிறபடி எண்ணத்திலால் எனில் கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறார். சோ ஒருத்தன் பணத்துக்காக பண்றான், ஒருத்தன் பெருமைக்காக பண்றான், ஒருவே சில காரியங்களை பண்றான் வைக்கிறான். ஆனா துர்போதனையாக இருக்கக்கூடாது. ஏகப்பட்ட துர்போதனை இந்த ஜெக்சின் இந்தியா கிட்ட. டேய், நீ இந்த வீடியோவை பார்த்தனா என்ன கூப்பிடுறா, நம்ம டிஸ்கஷிங் வச்சுக்கிடுவோம். டிஸ்கஷிங் வைப்போம். நீ பெரிய இவனை கூட இது பண்ணோம்னா, இந்த சாதாரண ஆள் தான், நானு டிஸ்கஷிங்ல வைப்போம். நம்ம அதை என்னங்கிறத பாத்துருவோம். சரியா? அடிப்படை சத்தியம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இது பண்ணிடலாம், வச்சிடலாம். என்ன கூப்பிட்டு வேணா டிஸ்கஷிங்ல பண்ணுவோம், வைப்போம். சரியா? நான் சாதாரண ஆள் தான், நீ பெரிய ஆள் தான், இருந்தாலும் டிஸ்கஷிங்ல வா. சரியா? அதுக்கு போக இந்த உழப்புற வேலை, இந்த குழப்புற வேலை, இப்படி பல காரியங்கள் இருக்கு. அதெல்லாம் சம் மிஸ்டேக், அதெல்லாம் தவிர்க்க பார்க்கணும். சும்மா இந்த நித்யானந்தா கேவலவாதிகள் செய்தது போல வந்துட்டு ஒவ்வொன்றும் சொல்லு ஏய்ன்னு நடனம் ஆடுவது, கேவலமான நடனம் ஆடுவது, இப்படி படுகழித்தனமாக சபைக்குள்ளே இருக்கக்கூடாது. கழகத்தின் தேவனாய் இல்ல, ஆண்டவர் கழகத்தின் தேவன் அல்ல. ஒழுங்கும் கிரயமாய் இருக்க வேண்டும். எதை செய்தாலும் ஒழுங்கும் கிரயமாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். அன்பாக இருக்க வேண்டும் என்பதுதான். அவருடைய சபைகள் இருந்து இப்படி இது பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? டஃப் கொடுக்க கூடாது. புரியுதுங்களா இல்லையா? டஃப் கொடுத்தீங்கன்னா அது தப்பா போயிடும். ஓகே, நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். வேறொரு பதிவு. வணக்கம்.